ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கேப்ப ரொட்டி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு ஒரு கப் கேப்ப மாவு எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த கேப்ப மாவை வச்சு எப்படி கேப்ப ரொட்டி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு கப் கேப்ப மாவு எடுத்து வச்சுக்கிட்டு அதில் ஒரு ஸ்பூன் சால்ட்டு சேர்த்துக்குவோம். தேவையான அளவு சேர்த்துக்குவோம் சால்ட்டு. அதில் ஒரு பெரிய வெங்காயத்தை எடுத்து மெல்லிசாக அரிஞ்சு சேர்த்துக்கலாம். ஒரு பச்சை மிளகாவை மெலிசாக அரிஞ்சு சேர்த்துக்கலாம். நீங்கள் காரத்துக்கு ஏற்ப சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலையை மெலிசாக அரிஞ்சு சேர்த்துக்குவோம். ரெண்டாக பிச்சு போட்டுக்குவோம் கருவேப்பிலையை. அப்போ தான் நல்லா வாசமாக நல்லாயிருக்கும். ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ முருங்கைக்கீரை 2-3 கொத்து உருவிட்டு நல்லா சேர்த்துக்கலாம். உருவிட்டு கழுவிட்டு சேர்த்துக்குவோம். காம்பெல்லாம் எடுத்துட்டு சேர்த்துக்குவோம். இப்போ இதில் பட்ரு அல்லாட்டினா நெய், எண்ணெய் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். இப்போ மாவு பிணையும் போது கையில் எல்லாமே ஒட்டாமல் இருக்கிறதுக்காண்டி ரொட்டியும் நல்லா வாசமாக நல்லாவும் இருக்கும். நான் பட்ரு ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன். நீங்கள் நெய், எண்ணெய் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா அதோட மிக்ஸ் பண்ணி எடுத்துக்குவோம். உப்பு இதெல்லாம் நல்லா எல்லா மாவோடய மிக்ஸ் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்குவோம் கையை வச்சு. இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக பிணைஞ்சிக்குவோம். நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பிணைஞ்சி எடுத்துக்குவோம். சப்பாத்தி மாவோட கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும். அந்த அளவுக்கு நல்லா பிணைஞ்சி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிணைஞ்சி எடுத்துக்குவோம். ஒரேடியாக தண்ணி சேர்த்துற வேண்டாம். ஒரேடியாக தண்ணி சேர்த்தா தண்ணியாக போனாலும் போயிடும். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிணைஞ்சி பார்த்துட்டு சேர்த்து பிணைஞ்சிக்கலாம். இப்போ இந்த மாதிரி பிணைஞ்சி எடுத்துக்குவோம். நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா இருக்குது. இந்த மாதிரி இருந்தால் போதும். மாதிரி நல்லா அடித்து நல்லா பிணைஞ்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ கடாயில் ஒரு தோசைக்கல்லை எடுத்து வச்சுக்குவோம். தோசைக்கல்லை வச்சு தண்ணி தெளித்து சூடாயிருச்சா என்ன அப்படின்னு பார்த்துக்கலாம். நல்லா சூடாயிருச்சு. இப்போ நல்லெண்ணெய் சேர்த்துக்குவோம். தோசைக்கல்ல நல்லெண்ணெய் சேர்த்துட்டு நம்ம பிணைஞ்சி வச்சுருக்க மாவை அந்த தோசைக்கல்லில் எடுத்து வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை தொட்டு அப்படியே ரொட்டி பதத்துக்கு தட்டி எடுத்துக்குவோம். நல்லா தண்ணியை தொட்டு தொட்டு அமுக்குனிங்கன்னா கையில் ஒட்டாமல் நல்லா அமுங்குப்படும். தட்டியாச்சு. இப்போ மேலேயும் லைட்டாக நல்லெண்ணெய் சேர்த்துக்குவோம். இப்போ வேக விடுவோம். வேகட்டும். இப்போ ஒரு சைடு வெந்துருச்சு. இன்னொரு சைடு திருப்பி போட்டு வேக விடுவோம். இப்போ வெந்து வந்துருச்சு. இதோ ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இதே மாதிரி மாவு எல்லாத்தையும் தட்டி எடுத்துக்குவோம். அதே மாதிரி மறுபடியும் தட்டி தட்டி எல்லா மாவையும் எடுத்து வச்சுக்குவோம்.
பாருங்கள் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு கேப்பை ரொட்டி. இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள், செம்மையாக இருக்கும். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நல்லா சத்தான பொருள், சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் செஞ்சு கொடுக்கலாம். இதில் கேப்பை மாவு, முருங்கைக்கீரை, இதெல்லாம் நல்லா பட்டர் எல்லாம் சத்தான பொருளாக சேர்த்துருக்கேன். அதனால் ரொம்ப செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் செஞ்சு பாருங்கள் வீட்டில். சின்ன குழந்தைகளுக்கெல்லாம் இதெல்லாம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாய், see you.